Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போறது திருநெல்வேலி ஸ்பெஷல் உளுந்து சாதம். திருநெல்வேலி உளுந்து சாதத்துக்கு தேவையான பொருட்கள் நம்ம 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கலாம். அதாவது இதுக்கு என்ன பச்சரிசியும் எடுத்துக்கலாம், பொன்னி அரிசி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு பொன்னி அரிசி எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து என்னன்னா 1/3 அளவுக்கு வந்து நம்ம வந்து உளுந்து எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாவே எடுத்துக்கிறேன். அதாவது உடைச்ச உளுந்து எடுத்துட்டேன்னா நல்லா இருக்கும். அதனால உடைச்ச உளுந்து எடுத்துக்கிறேன். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வெந்தயம் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். உளுந்து வந்து நம்ம உடைச்ச உளுந்து எடுத்துக்கிறோம். இதில் வந்து என்னென்னா 1/4 கப்புக்கு கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துருக்குறோம். இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சுட்டு நம்ம வறுத்துக்கலாம். நம்ம வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டோம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம கொஞ்சமாக வெந்தயம் இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது ரொம்ப இல்லை, 1/4 டீஸ்பூனுக்கு ரொம்ப கம்மியாக தான் எடுத்துருக்குறோம். இதையும் சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது வறுக்கலான்னா என்ன ஆகுனா கொஞ்சம் லைட்டாக பச்சை வாசம் அடிக்கும். அதே மாதிரி சாதம் வந்து கசந்த மாதிரி இருக்கும். இது வந்து வாசனையாக இருக்கிறதுனால அந்த உளுந்து சாதம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுடலாம். நல்லா வறுத்துட்டோம். இந்த அளவுக்கு வறுபட்டாலே போதும். இதையும் நம்ம இது கூட மாற்றிக்கலாம். இப்போது இந்த அரிசியும் ஊற வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம நல்லா கழிஞ்சிட்டோம். இப்போ ஊற வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். நம்ம உளுந்து சாதத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் 1 கப் அளவுக்கு நம்ம ரைஸ் போட்டோம். இதுக்கு வந்து 2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். அதே மாதிரி நம்ம வந்து உளுந்து வந்து இந்த கப் அளவுக்கு எடுத்திருந்தோம். இதுலேயும் 2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இது வந்து 1:2 அளவுக்கு விட்டுக்கலாம். ரொம்ப கொலகொலன்னு இருக்கக்கூடாது. அதனால் நம்ம கரெக்டாக வந்து தண்ணி ஊற்றி தான் செய்கிறோம். இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஜாஸ்தி இருக்குது. இது வந்து கரெக்டாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். மூணு விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆகட்டும். விசில் அடங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். 3 விசில் ஆகிடுச்சு. சாதம் நல்லா வெந்துடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு வந்து என்னென்ன காம்பினேஷன்னா துவையல் வந்து நல்ல காம்பினேஷன். இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம். இதுக்கு நம்ம வடகம் கூட பொரிச்சுக்கலாம். ஆல்ரெடி வந்து அந்த வத்தல் வந்து நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கில் கொடுத்துட்றேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உளுந்து சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு காம்பினேஷன் எள்ளு துவையல். இது கூட நம்ம வத்தல் வச்சுக்கலாம். சுவையான உளுந்து சாதம், எள்ளு துவையல், வத்தல் ரெடி. திருநெல்வேலி ஸ்பெஷல் உளுந்து சாதம் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம்.